ஜிஎஸ்டி வரிமுறை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலாக உள்ள நிலையில் அது குறித்து தொழில்துறையினரின் கருத்துக்களை கேட்போம். ஜிஎஸ்டி என்ற ஒரே வரியில் அனைத்து வரியும் அடங்கிவிட்டதால் தொழில்துறை நடைமுறைகள் எளிமையாகி இருப்பதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். எக்ஸைஸ்க்கு தனியாக ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்தாங்க, சர்வீஸ் டேக்ஸ் தனியாக ரிட்டர்ன் கொடுக்கணும், அப்புறம் சேல்ஸ் டேக்ஸ் தனியாக கொடுக்கணும். சேல்ஸ் டேக்ஸ்லேயே லோக்கல் வேட்டுக்கு ஒரு ரிட்டர்ன், சிஎஸ்டிக்கு ஒரு ரிட்டர்ன், அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரிட்டர்ன் மாதந்தோறும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே ஒரே வரியாக இப்போ ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வரி கார், இருசக்கர வாகன உற்பத்தி துறைக்கு பலன் அளிக்கும் வகையில் அமையும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். Presently we are paying about 31%. இது ஜிஎஸ்டிலையும் ஒரு டீசல் காருக்கு அப்படியே 31%, ஒரு வெரி ஸ்மால் மார்ஜின் டிஃபரன்ஸ் மட்டும் இருக்குது. ஆனால் பிகர் கார்ஸில் அந்த ரேட் கம்மியாகிடுது. ஒரு பெரிய பிகர் ஹையர் எண்ட் கார், லக்ஸுரி காரில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 70,000 கம்மியாகிடும். மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபட்ட வரிகளுக்கு பதில் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரிமுறை காரணமாக முதலீட்டு விகிதம் குறையவும் வணிகத்துறைக்கான எல்லை விரிவடையவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் தெரிவித்தனர். முன்னாடி நீங்கள் வேணால் லோக்கலாக தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பீங்க சேல்ஸு. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ சிஎஸ்டின்றது 2% ஒரு காஸ்ட் இருந்தது. அந்த காஸ்ட் முன்னாடி வேட் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே கிரெடிட் எடுக்கிறதுனால நீங்கள் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நீங்கள் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் போய் மற்ற ஸ்டேட்டில் போய் கூட சேல் பண்ணால் 2%க்கு நீங்கள் இன்னும் காம்படிட்டிவாக இருப்பீங்க. இந்த வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இதனால் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது.